புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளரும் திமுக வேட்பாளருமான சம்பத் எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழ்நாட்டை போல சிறப்பானதொரு திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தற்போது முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திப்பதாகவும், ஆனால் தான் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கு செய்த சேவை மீது நம்பிக்கை வைத்து தேர்தலை சந்திப்பதாகவும் திமுக வேட்பாளர் சம்பத் தெரிவித்தார். நாங்கள் செஞ்ச வேலையை திராவிட மாடல் ஆட்சினா என்னன்றதை சொல்லி இங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஊரோட எழுச்சி பாருங்கள், நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த முதலியார்பேட்டை என்னையுமே திமுகவோட கோட்டையாக தான் இருக்குன்றத இதன் மூலம் சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ இந்த தொகுதியில் பிஜேபியில் போட்டியிடுறவர் எங்கள் தொகுதி கிடையாது. வெறும் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஊர் பணத்துக்கு என்றைக்குமே செவி சாய்க்காது, மயங்காதுன்றதை இந்த தேர்தலில் அவர் புரிய வைக்கிறோன்றதை நான் சபதமாக சொல்கிறேன். இதேபோல புதுச்சேரி மங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டை போல இங்கும் கிராமப்புறங்கள் வளர்ச்சி பெறும் என்றும், கிராமப்புற பெண்கள் நகரங்களுக்கு சென்று வர மகளிர் விடியல் பயணம் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் ரங்கன் வாக்கு சேகரித்தார்.